Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி லசானியா. ஃபர்ஸ்ட் நம்ம லசானியா ஷீட்டை குக் பண்ணி எடுக்க போறோம். ஹாட் வாட்டர்ல தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம லசானியா ஷீட்டை ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போறோம். நெக்ஸ்ட் நான் ரெட் சாஸ் பண்ண போறேன். ஒரு பேன்ல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து 2 தக்காளி நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது குக் ஆகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் லசானியா செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த ஆனியன் சாப் பண்ணுறேன். பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஓவர் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணுவோம். ஸோ அதனால இப்போ நம்ம அதை ட்ரெயின் பண்ணிடலாம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டிக்காமல் இருக்கும், ப்ளஸ் ஓவர் குக் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மின்ஸ்டு சிக்கனையும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன்.
ஸோ சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலெலாம் லூஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி இலையை நான் சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பூண்டு தக்காளி ரெண்டையும் நம்ம சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் இது குக் பண்ணணும். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு. ஒரு டீஸ்பூன் பாப்ரிக்கா. உங்ககிட்ட பாப்ரிக்கா இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. இது கூட நான் ட்ரை பேசில் லீவ் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளோட ரெட் சாஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக நான் செட்டார் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு செட்டார் சீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ லசானியாவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் அப்படி இல்லைனா வந்து ரிகாட்டோ சீஸ் சேர்த்துக்குவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம லசானியா லேயர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் மசாலா சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம லசானியா ஷீட் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ், ஸோ இதுக்கு மேலே சிக்கன் மீட், ரெட் சாஸ், சீஸ். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து லேயர் பண்ணிடலாம். ஸோ இது கூட நான் ஃபெட்டா சீஸும் சேர்த்துக்கிறேன். பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா மேலே இருக்கிற சீஸ் வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகாது. ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 45 மினிட்ஸ் நான் குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன். ஸோ நம்மளோட லசானியா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் பார்ஸ்லி போட்டு நான் கார்னிஷ் பண்ணுறேன். ஸோ எம்மியான லசானியா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னே தோணும்.
ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.